டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு பொரியல் தான் செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதாவது இந்த காய் வந்து யாருக்குமே பிடிக்காது, ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த டேஸ்டாவும், பசங்களுக்கு பிடிக்காத காயும் பிடிச்ச மாதிரி எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இரும்பு பாத்திரம் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த இரும்பு பாத்திரத்தை நம்ம வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் 2-3 டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால 28 பொடி வகைகள் இருக்கு. சத்து மாவு வகைகளும், இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும், மசாலா பொடி வகைகளும் இருக்கு. வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதுல பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க சுவையான பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாத்திரம் வந்து நான் ஏற்கனவே அப்பா செஞ்சு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், விளக்கிட்டு கொஞ்சமா எண்ணெய் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். இது அப்ளை பண்ண பாத்திரம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல புது பாத்திரம் மாதிரியே பளபளன்னு இருக்கு. இப்போ நான் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் நான் வந்து முட்டை பிரியாணி செஞ்சேன். இந்த முட்டை பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை நான் விளக்கிட்டு எண்ணெய் தடவுல அப்படியே வச்சிட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா துரு இருக்கு. ஏன்னா பிகினர்ஸ்க்கு தெரியாது, அதே வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் இதை வந்து துரு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்க துரு ஏறி இருக்கு. இப்போ இதை விளக்கிட்டு நீங்க வந்து எண்ணெய் கொஞ்சமா எடுத்து தடவி வச்சிட்டீங்கன்னா நீங்க எத்தனை நாள் வச்சிருந்தாலும் துருவே பிடிக்காது. நீங்க சமைக்கும் போது அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்படியே செய்யலாம். நீங்க இந்த பாத்திரம் வாங்குனீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க, துபாயில இருக்காங்க. உங்களுக்கு வேணா அங்க இருந்தே கூட உங்களுக்கு துபாயில இருக்கவங்க, ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட யூஸ்ஃபுல் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சட்டியில ஒட்டாம நல்லா சாதாரண நான்ஸ்டிக் பாத்திரத்துல எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி தான் இருக்கு. வாங்க இப்போ ஒரு சூப்பரான பொரியல் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த பொரியல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து முள்ளங்கி வச்சுட்டு தான் ஒரு பொரியல் செய்ய போறேன். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க எண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுலயே ஒரு சிட்டிகை அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுக்குவோம். கடலைப்பருப்பு இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலையை உருவி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். சரி, இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், இதில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது காய் துருவுறதெல்லாம் வச்சு துருவில் கையில் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது மஞ்சள் தூள்லாம் நான் சேர்க்கலை, வெள்ளை கலர்லேயே இருக்கட்டும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க, இதில் வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சா மட்டும் போதும், ரொம்ப வேண்டாம். பாருங்க, இப்போ மூடி வச்சாச்சு, 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இதில் 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், 2 பெரிய மிளகாயும் ஒரே ஒரு சின்ன மிளகாயும் எடுத்துருக்கேன். இதில் 2 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். வேர்க்கடல 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுலேயே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வேர்க்கடலை சேர்த்துக்கேன், உங்களுக்கு பொட்டுக்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்குவோம். பாருங்கள், இதுலேயே 2 இனுக்கு கருவேப்பிலை இருக்குது, எடுத்து வச்சுக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுடலாம். பாருங்கள், லேசாக தான் இதுக்கு தண்ணி தெளிச்சிருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு பெரட்டு விட்டுக்கலாம்.
நல்லா சுருள வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிளறு கிளறி வச்சு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, இது வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த பொடி பண்ணதையும் எடுத்து இதில் போட்டுடலாம். வச்சுக்கலாம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்க, நல்ல கமன்னு நல்ல வாசனையோட, இது வந்து முள்ளங்கி தான் கூட தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பொரியல் செஞ்சுருக்கோம். பொரியல் செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கடாயில் செய்யறதுக்கு. பாருங்க, சூப்பரான ஒரு பொரியல், நல்ல ஜம்முன்னு சூப்பராக செஞ்சாச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதோட பச்சை வாசமும் போயிடுச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த இரும்பு பாத்திரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இப்படி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், இப்படி யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இரும்பு பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நான் பாருங்கள், இந்த பொரியல் செஞ்சுட்டேன் இல்லையா, அதை விளக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் தடவி வச்சுருவேன், அவ்வளோதான். அப்புறம் அடுத்த நாள் செய்யும்போது சும்மா கழுவிட்டு அப்படியே சமையல் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸும் இந்த பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட சமையல். தேங்க்யூ.